கிஷோர் சார், கிஷோர் சார், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ அது இந்த பாடகர்லாம் நிறைய பாடுறாங்களா, இந்த ஒரிஜினல் பாடகரே திருப்பி வந்து மேடையில் பாடினா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜி அது வந்து இது பண்ணுது. இதை பற்றிலாம் ரியாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த டிவி ரியாலிட்டிக்காக அவங்களோட லைஃபே நம்ம பிடி வாத்தியார் வாழ்க்கை தொலைச்ச மாதிரி தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரியாலிட்டி ஷோவில் போனதில்லை, ஜெயிச்சதில்லை. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது அங்கே. ஏன்னா நிறைய நல்ல பாடுறவங்க எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா பாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப இதுதான். பட் இப்போ இந்த உலகத்தில் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டேலண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கிறேன். முதல்லலாம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது, இப்படி எக்ஸ்போஜரே இருந்திருக்காது. இப்போ